ஓம் சாந்தி. ஏப்ரல் 22, 2025 காலை முரளி ஆதார மதுபனி. இனிமையான குழந்தைகளே, இதுவே உங்களின் பெரு மதிப்புமிக்க நேரமாகும். இந்த நேரத்தில் நீங்கள் தந்தையின் முழுமையான உதவியாளர்கள் ஆகின்றீர்கள். உதவியாளர்கள் ஆகும் குழந்தைகள் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற்றுக் கொள்கின்றனர். கேள்வி: சேவாதாரி குழந்தைகள் எந்த சாக்கு போக்குகளை கூறக்கூடாது? பதில்: சேவாதாரி குழந்தைகளாகி நீங்கள் ஒருபொழுதும் இந்த சாக்கு போக்கை செய்யக்கூடாது. பாபா, இங்கு குளிராக இருக்கிறது அல்லது இங்கு வெப்பமாக இருக்கிறது, அதனால் என்னால் இங்கே சேவை செய்ய முடியாது. சிறிது குளிராகவோ அல்லது சிறிது வெப்பமாகவோ இருக்கும்போது உணர்ச்சி வசப்படாதீர்கள். நீங்கள் எதையும் சகிக்க முடியாதவர்களாக இருக்கக்கூடாது. இந்த துன்ப பூமியில் நீங்கள் இன்பம், துன்பம், வெப்பம், குளிர், புகழ்ச்சி, இகழ்ச்சி அனைத்தையும் சகிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒருபோதும் சாக்கு போக்குகளை செய்யாதீர்கள். பாடல்: ஓ மனமே, பொறுமையுடன் இரு, உனது சந்தோஷ நாட்கள் வர உள்ளன. ஓம் சாந்தி. சந்தோஷம், துன்பம் என்றால் என்ன என்பது குழந்தைகளாகி உங்களுக்கு மாத்திரமே தெரியும். இந்த வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுது சந்தோஷத்தை பெறுகின்றீர்கள், எப்பொழுது துன்பத்தை பெறுகின்றீர்கள் என்பதை நீங்கள் செய்யும் முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமாக பிராமணர்களாகி நீங்கள் மாத்திரமே அறிவீர்கள். இது இப்பொழுது துன்ப உலகமாகும். நீங்கள் இன்பம், துன்பம், புகழ்ச்சி, இகழ்ச்சி அனைத்தையும் இன்னும் ஒரு குறுகிய காலத்திற்கு சகித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் அவை அனைத்திற்கும் அப்பால் செல்ல வேண்டும். உங்களில் சிலர் சிறிது வெப்பத்தை உணரும் பொழுது நான் குளிர்மையான இடத்திற்கு செல்ல விரும்புகின்றேன் என்று கூறுகிறீர்கள். இப்பொழுது குளிராகவோ அல்லது வெப்பமாகவோ இருந்தாலும் குழந்தைகளாக நீங்கள் சேவை செய்ய வேண்டும். இப்பொழுதுள்ள இந்த சிறு அசௌகரியம் புதியதல்ல, இது துன்ப பூமியாகும். சந்தோஷ பூமிக்கு செல்வதற்கு குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது முழுமையான முயற்சியை செய்ய வேண்டும். இது உங்களது அதி பெருமதி வாய்ந்த நேரமாகும். சாக்கு போக்குகளை கூற முடியாது. தந்தை சேவாதாரி குழந்தைகளுடன் பேசுகின்றார். எவ்வாறு சேவை செய்வது என்று தெரியாத குழந்தைகளால் எந்த பயனும் இல்லை. பாரதத்தை மாத்திரம் அல்லாது முழு உலகையும் சந்தோஷ பூமி ஆக்குவதற்காகவே தந்தை இங்கு வந்துள்ளார். ஆகவே பிராமண குழந்தைகளாகி நீங்கள் தந்தையின் உதவியாளர்கள் ஆக வேண்டும். தந்தை வந்துள்ளார், ஆகையால் நீங்கள் அவரது வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும். சொர்க்கமாக இருந்த பாரதம் இப்பொழுது நரகமாக உள்ளது. அது மீண்டும் சொர்க்கம் ஆக்கப்பட வேண்டும். இதுவும் இப்பொழுது உங்களுக்கு தெரியும். சத்திய யுகம் தூய அரசர்களின் ராஜ்யம். அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள், பின்னர் அவர்கள் தூய்மையற்ற அரசர்கள் ஆகின்றார்கள். கடவுளின் பெயரில் தானம் செய்வதனால் அவர்களும் பலத்தை பெறுகின்றனர். தற்பொழுது மக்களின் அரசாங்கமே உள்ளது. அவர்களால் பாரதத்திற்கு சேவை செய்ய முடியாது. ஒரே ஒரு எல்லையற்ற தந்தை மாத்திரமே பாரதத்திற்கும் முழு உலகிற்கும் சேவை செய்கின்றார். தந்தை இப்பொழுது குழந்தைகளுக்கு கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது எனது உதவியாளர்கள் ஆகுங்கள். அவர் அதிக அளவு அன்புடன் விளங்கப்படுத்துகின்றார். ஆத்ம உணர்வில் இருக்கும் குழந்தைகள் அவரை புரிந்து கொள்கின்றனர். எவ்வாறு சரீர உணர்வுடைய குழந்தைகளால் அவருக்கு உதவ முடியும்? அவர்கள் மாயையின் சங்கிலியில் சிக்கி உள்ளார்கள். அனைவரும் மாயையின் சங்கிலிகளிலிருந்தும் குருமார்களின் சங்கிலிகளிலிருந்தும் விடுதலை அடைவதற்கான வழிகாட்டல்களை தந்தை இப்போது உங்களுக்கு கொடுத்துள்ளார். இது உங்களின் வியாபாரமாகும். தந்தை கூறுகின்றார், எனக்கு மிக நன்றாக உதவி செய்பவர்கள் சிறந்த அந்தஸ்தை பெறுவார்கள். தந்தையே நேரடியாக கூறுகின்றார், நான் சாதாரணமாக இருப்பதனால் நான் எவ்வாறானவர் என்பதோ அல்லது நான் என்ன செய்கின்றேன் என்பதோ மிக சரியாக எவருக்கும் தெரியாது. தந்தை எங்களை உலக அதிபதிகள் ஆக்குகின்றார். அவர்களுக்கு இது தெரியாது. லக்ஷ்மியும் நாராயணரும் உலக அதிபதிகளாக இருந்தனர் என்பது எவருக்கும் தெரியாது.
அவர்கள் எவ்வாறு இந்த ராஜ்யத்தை பெற்றார்கள் என்பதையும் பின்னர் அதனை எவ்வாறு இழந்தார்கள் என்பதையும் நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். மக்களின் புத்திகள் முற்றிலும் சீரழிந்து விட்டன. ஒவ்வொருவருடைய புத்தியிலும் உள்ள பூட்டை திறப்பதற்கும் ஒவ்வொருவரினதும் புத்தியை கல்லிலிருந்து வைரமாக மாற்றுவதற்கும் இப்பொழுது தந்தை வந்துள்ளார். பாபா கூறுகின்றார், இப்பொழுது எனது உதவியாளர்கள் ஆகுங்கள். கடவுளின் உதவியாளர்கள் பற்றி மக்கள் பேசுகிறார்கள், ஆனால் அவர்களோ கடவுளின் உதவியாளர்கள் ஆகுவதில்லை. கடவுள் யாரை தூய்மையாக்குகின்றாரோ அவர்களே தங்களை போல் பிறரையும் தூய்மையாக்க வேண்டும் என்று கடவுள் கூறுகின்றார். ஸ்ரீமத்தை பின்பற்றுங்கள். உங்களை தூய சொர்க்கவாசிகளாக ஆக்குவதற்கு தந்தை வந்துள்ளார். இது மரண பூமி என்பதை பிராமண குழந்தைகளாக நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். எங்காவது அமர்ந்திருக்கும் பொழுது மக்கள் திடீரென இறந்து விடுகின்றனர். ஆகவே அவ்வாறு நடப்பதற்கு முன்னர் ஏன் நாங்கள் தந்தையிடமிருந்து எங்கள் முழு ஆஸ்தியையும் பெற்றுக்கொண்டு எங்களது எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான முயற்சியை செய்யக்கூடாது? மக்கள் தாங்கள் ஓய்வு ஸ்திதியை அடையும் பொழுது பக்தி செய்வதில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என நம்புகின்றனர். அவர்கள் தங்கள் ஓய்வு ஸ்திதியை அடையும் காலம் வரை அவர்கள் பெருமளவு பணம் போன்றவற்றை சம்பாதிக்கின்றனர். இது இப்பொழுது உங்கள் அனைவரிலும் ஓய்வு ஸ்திதியாகும். ஆகவே நீங்கள் ஏன் தந்தையின் உதவியாளர் ஆகக்கூடாது? நீங்கள் தந்தையின் உதவியாளர் ஆகிவிட்டீர்களா என உங்கள் இதயத்தையே கேளுங்கள். சேவை செய்கின்ற குழந்தைகள் மிகவும் பிரபல்யமானவர்கள். அவர்கள் மிக நல்ல முயற்சியை செய்கின்றார்கள். யோகத்தில் நிலைத்திருப்பதன் மூலம் உங்களால் சேவை செய்ய முடியும். நினைவு சக்தியின் மூலம் நீங்கள் முழு உலகையும் தூய்மையாக்க வேண்டும். நீங்கள் முழு உலகையும் தூய்மையாக்குவதற்கு கருவிகள் ஆகியுள்ளீர்கள். உங்களுக்கு நிச்சயமாக ஒரு தூய உலகம் தேவைப்படுகிறது. ஆகையால் பழைய உலகம் அழிக்கப்பட உள்ளது. இப்பொழுது அனைவரிடமும் கூறுங்கள், ஷரீர உணர்வை துறந்துவிடுங்கள். ஒரே ஒரு தந்தையை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். அவர் மாத்திரமே தூய்மையாக்குபவர். அனைவருமே அவரையே நினைவு செய்கிறார்கள். சாதுக்கள் புனிதர்கள் போன்றோரும் ஒரு விரலை மேலே காட்டுகிறார்கள். ஒரே ஒருவரே பரமாத்மா, அவர் மாத்திரமே அனைவருக்கும் சந்தோஷத்தை அருள்கின்றார் என்பதை கூறுகிறார்கள். மக்கள் கடவுளை அல்லது பரமாத்மாவை பற்றி பேசிய போதிலும் அவர்களில் எவருக்குமே அவரை தெரியாது. சிலர் கணேசரை யானை கடவுள் தொடர்ந்தும் நினைவு செய்கிறார்கள். சிலர் ஹனுமனை குரங்கு கடவுளை நினைவு செய்கிறார்கள். சிலரோ தங்கள் சொந்த குருவை நினைவு செய்கிறார்கள். அவை அனைத்துமே பக்தி மார்க்கத்திற்கு உரியவை என்பதை நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். பக்தி மார்க்கம் அரை கல்பத்திற்கு தொடர்கிறது. பெரிய ரிஷிகளும் முனிவர்களும் ஏசி இதுவும் அல்ல அதுவும் அல்ல, எங்களுக்கு படைப்பவரையும் தெரியாது படைப்பையும் தெரியாது என்று கூறி வருகிறார்கள். தந்தை கூறுகின்றார், அவர்கள் திரிகாந்தரிஷிகள் அல்ல, அதாவது 3 காலங்களையும் அறிந்தவர்கள் அல்ல. ஒரே ஒருவரே ஞான கடலான விதை ஆவார். அவர் பாரதத்திற்கே வருகின்றார். மக்கள் சிவ ஜெயந்தியையும் சிவனின் சிறப்பையும் கீதை ஜெயந்தியையும் கீதையின் சிறப்பையும் கொண்டாடுகிறார்கள். அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைவு செய்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு சிவனை தெரியாது. ஸ்ரீ பாபா கூறுகின்றார், நான் மாத்திரமே தூய்மையாக்குபவரான ஞானக்கடலாவேன். இவ்வாறாக ஸ்ரீ கிருஷ்ணரை குறித்து எவருமே கூற மாட்டார்கள். கீதையின் கடவுள் யார் என்ற படம் மிகவும் சிறந்ததாகும். குழந்தைகள் அனைவரதும் நன்மைக்காகவே தந்தை இப்படங்கள் அனைத்தையும் உருவாக்கியுள்ளார். சிவ பாபாவின் முழுமையான புகழை எழுதுங்கள். அனைத்தும் இதிலேயே தங்கி உள்ளது. மேலிருந்து கீழே வருகின்ற அனைவருமே தூய்மையானவர்கள். தூய்மையாகாமல் எவராலும் வீடு திரும்ப முடியாது. தூய்மை ஆகுவதே பிரதான விஷயம். அது ஆத்மாக்கள் அனைவரதும் வசிப்பிடமான தூய உலகமாகும். இங்கே உங்கள் பாகங்களை நடிக்கும் பொழுது நீங்கள் தூய்மையற்றவர்கள் ஆகியுள்ளீர்கள். அதே தூய்மையாக இருந்தவர்கள் தூய்மையற்றவர்கள் ஆகியுள்ளார்கள். தேவ தர்மத்தின் சகல பெயரும் சுவடும் மறைந்து விட்டன. தேவ தர்மத்தின் பெயர் இந்து சமயம் என்று மாற்றப்பட்டுள்ளது.
நீங்கள் மாத்திரமே சொர்க்க ராஜ்யத்தை பெற்று பின்னர் அதனை இழக்கின்றீர்கள். இது தோல்வியையும் வெற்றியையும் பற்றிய நாடகமாகும். மாயையினால் தோற்கடிக்கப்படுபவர்கள் அனைத்தினாலும் தோற்கடிக்கப்படுகின்றார்கள். மாயையை வெற்றி கொள்பவர்கள் அனைத்தையும் வெற்றி கொள்கிறார்கள். ராவணனின் பெரிய அளவு கொடும்பாவியை தயாரிப்பதற்கு மக்கள் அதிக அளவு பணத்தை செலவு செய்கிறார்கள். பின்னர் அதனை ஒரே நாளில் அழித்து விடுகின்றார்கள். அவனே எதிரியாவான். அது பொம்மைகளுடன் விளையாடுவதை போன்றதாகும். அவர்கள் சிவ பாபாவின் ஓர் உருவத்தையும் செய்கிறார்கள். அவர்கள் அதனை வழிபட்ட பின்னர் அதனை உடைத்து விடுகிறார்கள். அவ்வாறே அவர்கள் தேவர்களின் உருவகங்களையும் உருவாக்கி பின்னர் அவற்றை மூழ்கடித்து விடுகிறார்கள். அவர்கள் எதனையும் புரிந்து கொள்வதில்லை. குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது எல்லையற்ற வரலாற்றையும் புவியலையும் பற்றியும் எவ்வாறு உலக சக்கரம் சுழல்கிறது என்பதையும் அறிவீர்கள். வேறு எவருக்குமே சத்திய திரைசாயங்களை பற்றி தெரியாது. அவர்கள் உருவாக்கியுள்ள தேவர்களின் விக்கிரகங்கள் இழிவுபடுத்தப்படுபவையாகவே உள்ளன. தந்தை விளங்கப்படுத்துகின்றார். இனிமையான குழந்தைகளே, உலக அதிபதிகள் ஆகுவதற்கு தந்தை உங்களுக்கு கொடுக்கின்ற முன்னெச்சரிக்கைகளை பின்பற்றுங்கள். நினைவில் நிலைத்திருந்து உணவை தயாரியுங்கள். அதனை உண்ணும் பொழுதும் நினைவில் நிலைத்திருங்கள். தந்தையே கூறுகின்றார், என்னை நினைவு செய்தால் நீங்கள் மீண்டும் ஒரு முறை உலக அதிபதிகள் ஆகுவீர்கள். தந்தையும் மீண்டும் ஒரு முறை வந்துள்ளார். நீங்கள் இப்பொழுது முழுமையாக உலக அதிபதிகள் ஆக வேண்டும். தாயையும் தந்தையையும் பின்பற்றுங்கள். தந்தையை மாத்திரம் பின்பற்றுவதாக இருக்கக்கூடாது. தாங்கள் அனைவருமே தந்தை என சன்னியாசிகள் கூறுகின்றார்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் பரமாத்மா என்று கூறுவதன் மூலம் அவர்கள் இதனை செய்கின்றனர். அது தவறானது. இங்கே தாய் தந்தை இருவரும் முயற்சி செய்கிறார்கள். தந்தையையும் தாயையும் பின்பற்றுங்கள் என்ற கூற்று இந்த இடத்தை குறிப்பிடுகின்றது. உலக அதிபதிகளாக இருந்தவர்கள் தூய்மையாக இருந்தார்கள் என்றும் இப்பொழுது அவர்கள் தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டார்கள் என்பதையும் நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். அவர்கள் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை தூய்மையானவர்கள் ஆகின்றார்கள். நாங்களும் அவரது ஸ்ரீமத்தை பின்பற்றி அந்த அந்தத்தை அடைகின்றோம். அவர் இவரின் மூலமாக வழிகாட்டல்களை கொடுக்கின்றார்கள். நாங்கள் அவற்றை பின்பற்ற வேண்டும். உங்களில் சிலர் அவற்றை பின்பற்றுவதில்லை. எனினும் பாபா பாபா என்று கூறுவதன் மூலம் உங்கள் வாய்களை இனிமையாக்கிக் கொள்கின்றார்கள். அவரது வழிகாட்டல்களை பின்பற்றுபவர்கள் மாத்திரமே தகுதியான குழந்தைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். மம்மாவையும் பாபாவையும் பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அது புரிந்து கொள்வதற்கான விஷயமாகும். தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். அவ்வளவு. 84 பிறவிகளை எடுக்கும் பொழுது அவர்கள் எவ்வாறு தூய்மையற்றவர்கள் ஆகினார்கள் என்பதையும் அவர்கள் இப்பொழுது மீண்டும் தூய்மையாக வேண்டும் என்பதையும் பிறருக்கு விளங்கப்படுத்துங்கள். நீங்கள் எந்த அளவிற்கு அதிகமாக நினைவில் நிலைத்திருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அதிகமாக நீங்கள் தூய்மையானவர்கள் ஆகுவீர்கள். அதிக அளவு நினைவில் நிலைத்திருப்பவர்களே முதலில் புதிய உலகிற்கு செல்வார்கள். நீங்கள் பிறரையும் உங்களுக்கு சமமானவர்கள் ஆக்க வேண்டும். கண்காட்சிகளுக்கு மம்மாவும் பாபாவும் சென்று விளங்கப்படுத்த முடியாது. வெளிநாட்டில் இருந்து ஒரு முக்கிய விருந்தாளி வரும்போது வந்தவர் யார் என்பதை பார்ப்பதற்கு அதிக அளவினர் ஒன்று கூடுகின்றார்கள். இவர் மிகவும் மறைமுகமானவர் ஆவார். தந்தை கூறுகின்றார், நான் பிரம்மாவின் சரீரத்தின் மூலம் பேசுகின்றேன். நான் இந்த குழந்தைக்கு பொறுப்பாகேன். சிவ பாபாவே உங்களுடன் உரையாடி உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்றே நீங்கள் எப்போதும் கருத வேண்டும். நீங்கள் சிவ பாபாவை மாத்திரம் பார்க்க வேண்டும், இவரை அல்ல. உங்களை ஓர் ஆத்மா என கருதி பரம்பிதா பரமாத்மா தந்தையை நினைவு செய்யுங்கள். நான் ஓர் ஆத்மா. ஓர் ஆத்மாவில் அவரது முழு பாகமும் உள்ளது. இந்த ஞானத்தை உங்கள் புத்தியில் சுழற்றுங்கள். உங்கள் புத்தியில் உலக விஷயங்கள் மாத்திரமே இருந்தால் நீங்கள் எதனையும் புரிந்து கொள்ளவில்லை என்பதே அதன் அர்த்தமாகும். அவர்கள் முற்றிலும் சீரழிந்தவர்கள். எவ்வாறாயினும் அத்தகையவர்களுக்கும் நன்மை அளிக்க வேண்டும். அவர்கள் சொர்க்கத்திற்கு சென்றாலும் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெறமாட்டார்கள்.
அவர்கள் தண்டனையை அனுபவம் செய்து பின்னர் வீடு திரும்புவார்கள். நீங்கள் எவ்வாறு ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியும் என்று தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். முதலில் நீங்கள் சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றுபவர்களாகி பிறரையும் அவ்வாறு செய்யுமாறு செய்யுங்கள். உறுதியான யோகிகளாகி பிறரையும் அவ்வாறு ஆக்குங்கள். தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். பின்னர் நீங்கள் கூறுகின்றீர்கள், பாபா, நாங்கள் மறந்து விடுகின்றோம். உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? உண்மையை பேசாத பலரும் உள்ளனர். பலரும் மறந்து விடுகிறார்கள். தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். உங்களிடம் வருகின்றவர்களுக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். 84 பிறவிகளின் சக்கரம் இப்போது முடிவடைவதால் நாங்கள் வீடு திரும்ப வேண்டும். ராமர் சென்ற போது ராவணனும் சென்றான் என்று கூறப்பட்டுள்ளது. இதன் அர்த்தம் மிகவும் எளிமையானது. இந்த சங்கமயுகத்தில் மாத்திரமே நிச்சயமாக ராமர் ராவணன் இருவரின் குடும்பங்களும் இருக்கின்றன. அனைவருமே அழிய உள்ளார்கள் என்பதும் வெகு சிலர் மாத்திரமே எஞ்சி இருப்பார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் தொடர்ந்தும் முன்னேறி செல்லும் பொழுது நீங்கள் எவ்வாறு ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். ஆரம்பத்திலேயே உங்களுக்கு அனைத்தும் கூறப்பட முடியாது. அவ்வாறாயின் அது நாடகமாக இருக்க முடியாது. நீங்கள் அதனை ஒரு பற்றற்ற பார்வையாளராக பார்க்க வேண்டும். நீங்கள் தொடர்ந்தும் காட்சிகளை பெறுவீர்கள். உலகில் வேறு எவருக்கும் 84 பிறவிகளின் சக்கரம் தெரியாது. இப்பொழுது நீங்கள் வீடு திரும்ப உள்ளீர்கள் என்பது இப்பொழுது குழந்தைகளாக உங்கள் புத்தியில் உள்ளது. இப்பொழுது நீங்கள் ராவண ராஜ்யத்திலிருந்து விடை பெறுகின்றீர்கள். பின்னர் நீங்கள் உங்கள் சொந்த ராஜ்யத்திற்குள் செல்வீர்கள். இன்னமும் சொற்ப நாட்களே உள்ளன. இந்த சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கிறது. நீங்கள் இந்த சக்கரத்தை பலமுறை சுற்றி வந்துள்ளீர்கள். தந்தை இப்பொழுது கூறுகின்றார், நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்கின்ற கர்ம பந்தனங்கள் அனைத்தையும் மறந்து விடுங்கள். வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வாழும் போதும் தொடர்ந்தும் அவர்களை மறந்து விடுங்கள். இந்நாடகம் இப்பொழுது முடிவிற்கு வருகிறது. நாங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். மகாபாரத யுத்தத்தின் பின்னரே சொர்க்க வாசல்கள் திறக்கின்றன. இதனாலேயே பாபா கூறுகின்றார், சொர்க்க வாசல் என்ற பெயர் மிகவும் நல்லது. இந்த யுத்தங்கள் எப்பொழுதும் நடைபெறுகின்றன என்று சிலர் கூறுகிறார்கள். அவர்களிடம் கேளுங்கள், ஏவுகணைகளின் மூலமான யுத்தம் எப்பொழுது இடம்பெற்றது? இந்த ஏவுகணை யுத்தமே இறுதியானதாகும். 5000 வருடங்களுக்கு முன்னர் இந்த யுத்தம் இடம்பெற்ற பொழுதே இந்த யாகமும் உருவாக்கப்பட்டது. இப்பழைய உலகம் இப்பொழுது அழிக்கப்பட உள்ளது. புதிய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. உங்கள் ராஜ்யத்தை பெறுவதற்காகவே நீங்கள் இந்த ஆன்மீக கல்வியை கற்கின்றீர்கள். ஆன்மீக வியாபாரமே உங்கள் வியாபாரமாகும். பௌதிக ஞானம் உங்களுக்கு எந்த வகையிலும் பயனளிக்கப் போவதில்லை. சமய நூல்களும் கூட உங்களுக்கு எந்த வகையிலும் பயனற்றது. ஆகவே நீங்கள் ஏன் உங்களை இந்த வியாபாரத்தில் ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது? தந்தை உங்களை உலக அதிபதிகள் ஆக்குகின்றார். உங்களை எந்த கல்வியில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி சிந்தித்து பாருங்கள். அம்மக்கள் ஒரு பட்டத்தை பெறுவதற்கு கற்கின்றார்கள். ஆனால் நீங்களோ ஒரு ராஜ்யத்தை பெறுவதற்காக கற்கின்றீர்கள். இரவிற்கும் பகலுக்கும் உள்ள வேறுபாடு உள்ளது. அக்கல்விகளின் மூலம் நீங்கள் சிறிதளவு நிலக்கடலையேனும் பெறுவீர்களா அல்லது இல்லையா என உங்களுக்கு தெரியாது. ஒருவர் தனது சரீரத்தை விட்டு செல்லும் பொழுது நிலக்கடலைகளையும் விட்டு செல்கின்றார். இந்த கல்வி உங்களுடன் சேர்ந்து வரும். மரணம் உங்கள் தலை மீதே உள்ளது. ஆகையால் அது இடம்பெறும் முன்னர் நீங்கள் ஒரு முழு வருமானத்தையும் சம்பாதிக்க வேண்டும். இந்த வருமானத்தை தொடர்ந்தும் சம்பாதிக்கும் போது உலகமும் அழிக்கப்படும். உங்கள் கல்வி முடிவடையும் போது விநாசம் இடம்பெறும். மனிதர்கள் அனைவரும் தங்கள் கைப்பிடியினுள் சில நிலக்கடைகளை மாத்திரமே வைத்திருக்கின்றனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் அதனை குரங்குகளை கொண்டு பற்றி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது ரத்தினங்களை பெறுகின்றீர்கள். அந்த நிலக்கடலைகள் மீதுள்ள உங்கள் பற்றை துறந்து விடுங்கள். அவர்கள் அனைத்தையும் தெளிவாக புரிந்து கொள்ளும் போது அவர்கள் கைப்பிடி அளவு நிலக்கடலைகளை விட்டு விடுவார்கள். இங்குள்ள அனைத்தும் தூசாக போகிறது. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய
எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் வாக்தாதாவின் அன்பும் நினைவும் காலை வந்தனமும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. நீங்கள் இந்த ஆன்மீக கல்வியை கற்று பிறருக்கும் கற்பிக்க வேண்டும். அழிவற்ற இந்த ஞான ரத்தினங்களால் உங்கள் கரங்களை நிரப்புங்கள். நிலக்கடலைகளை துரத்தி செல்வதில் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். 2. நாடகம் இப்போது முடிவுக்கு வருகிறது. ஆகவே உங்கள் கர்ம பந்தனங்களில் இருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீகிருஷ்ண சக்கரத்தை சுழற்றுபவர்களாகி பிறரையும் அவ்வாறு செய்ய தூண்டுங்கள். தாயையும் தந்தையையும் பின்பற்றி ஓர் ராஜ அந்தஸ்திற்கு உரிமை உடையவர் ஆகுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒவ்வொரு எண்ணத்தையும் சோதிப்பதன் மூலம் வீணானவற்றின் எந்த கணக்கையும் இருக்கின்ற ஒரு மேன்மையான சேவையாளர் ஆகுவீர்களாக. ஒரு மேன்மையான சேவையாளரின் ஒவ்வொரு எண்ணமும் சக்தி வாய்ந்தது. ஒரு எண்ணம் கூட வீணானதாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் சேவையாளர் என்றால் உலக மேடையில் நடிப்பவர் என்று அர்த்தம். முழு உலகமும் உங்களை பிரதி செய்கிறது. எனவே உங்களுக்குள் ஒரு வீணான எண்ணம் ஏற்பட்டாலும் நீங்கள் அதை உங்களுக்காக மட்டும் வீணாக்குவதில்லை, ஆனால் மற்ற பலருக்கும் நீங்கள் கருவியாகின்றீர்கள். ஆகவே இப்பொழுது எந்த ஒரு வீணானவற்றின் கணக்கையும் முடித்து மேன்மையான சேவையாளர் ஆகுங்கள். ஸ்லோகம். சேவைக்கான சூழலுடன் கூடவே எல்லையற்ற விருப்பமின்மையின் மனோபாவத்தையும் உருவாக்குங்கள். அவ்வியக்த இஷாரா. ஒன்றிணைந்த ரூபத்தின் விழிப்புணர்வால் சதா வெற்றி பெறுபவர் ஆகுங்கள். சங்கம யுகமே ஒன்றிணைந்திருப்பதற்கான யுகமாகும். உங்களால் தந்தையிடமிருந்து பிரிந்திருக்க முடியாது. நீங்கள் அனைத்து நேரத்திற்கும் சகப்பாடிகளாக இருக்கின்றீர்கள். சதா தந்தையுடன் இருத்தல் என்றால் சதா திருப்தியாக இருத்தல் என்று அர்த்தம். தந்தையும் நீங்களும் சதா ஒன்றிணைந்திருக்கின்றீர்கள். உங்களின் ஒன்றிணைந்த ரூபத்தின் சக்தியே மகத்தான சக்தியாகும். அந்த சக்தியால் உங்களால் ஒரு பணிக்கு பதிலாக 1000 பணிகளை செய்ய முடியும். ஏனென்றால் 1000 கரங்களை கொண்ட தந்தை உங்களுடன் இருக்கின்றார். ஓம் சாந்தி.